Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்மளோட டுடே டாபிக் நான் பார்த்தீங்கன்னா how to use the preposition. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரிப்போஷனை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட வந்து நிறைய ப்ரிப்போஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்ன ப்ரிப்போஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ. இந்த டிஓ அப்படின்ற ஒரு ப்ரிப்போஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிப்போஷன். நம்ம இதை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேங்களா? மற்றவங்களும் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக படிக்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நியூ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ டூ அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிப்போஷன் நம்ம சொல்லிட்டோம். ப்ரிப்போஷன் அப்படின்னா நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்போஷன் அப்படின்னு வந்து வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து ப்ரிப்போஷன் வந்து நம்ம எப்போவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நவுன் அப்படின்னா நான் தெரியணும். ஓகேங்களா? நவுன் அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நவுன் தான். ஓகேங்களா? அதாவது வந்து பெயர் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து நவுன் தான். அப்போது அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம இந்த டூ என்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டூ மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து இங்கிலீஷில் மல்டிபிள் ப்ரிப்போஷன்ஸ் ஓகேங்களா ஆர் அவைலபிள். அதில் வந்து ஒன் ஆஃப் த ப்ரிப்போஷன் தான் வந்து இந்த டூ. ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த ஒரு வீடியோவே போதும். டூன்றது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்த்துடலாம். டூ அப்படின்ற நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரிப்போஷன் ஆகும். ஓகேங்களா? அது வந்து ப்ரிப்போஷன் நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து இது எங்கெங்கெல்லாம் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்க்கணும்ல, அதான் நம்ம பார்க்கலாம். ஸோ இக்கு அதாவது வந்து அவனுக்கு அவளுக்கு. ஓகேங்களா? ஸோ அவன் அப்படின்றது வந்து ஒரு நவுன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது அவனுக்கு அவளுக்கு. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து கிட்ட. ஓகேங்களா? கிட்ட எங்கே சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்கிட்ட பேசணும். ஓகேங்களா? ஸோ நான் அவங்கிட்ட போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போது கிட்டன்னு வருது பார்த்தீங்களா? சேம் அந்த கிட்டன்றதுல வந்து நம்ம இந்த டூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இது சும்மா எக்ஸாம்பிள் அண்ட் கீவேர்டு மட்டும் தான். அந்த கீவேர்டு இந்த போது நம்ம வந்து ஈஸியாக அந்த டூன்றது வந்து லைஃப் லாங் மறக்காத மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அவனிடம் நான் பேச வேண்டும். ஓகேங்களா? அவனிடம் நான் பேச வேண்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 10லேருந்து 11 மணி வரை வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த டூன்றது வந்து ஒன் பை ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே ஆல்ரெடி மேலேவே அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிளோடு அதை ரிலேஷன் பண்ணி பார்க்கும்பொழுது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ரீட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ரமேஷுக்கு புத்தகத்தை கொடுத்தேன் அப்படின்னா நான் கொடுத்தேன் அப்படின்னா ஐ கேவ் த புக் டு ரமேஷ். ஓகேங்களா? ஏன்னா ரமேஷுக்கு அப்படின்றது வந்து நவுனுக்கு முன்னாடி வந்து நவுனில் வந்து இக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஐ கேவ் த புக் டு ரமேஷ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஒன் மோட்டாக நான் ரீட் பண்ணுற பாருங்கள். நான் ரமேஷுக்கு புத்தகத்தை கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எது டென்ஸ் நான் பார்க்கணும். ஓகேங்களா? நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. கொடுன்றது வந்து கிவ். ஓகேங்களா? ஸோ அதோட பாஸ்ட் வந்து கேவ். அப்போது ஐ கேவ் எதை கொடுத்தீங்க? புக் புத்தகம் அப்படின்றப்போ த புக். ஐ கேவ் த புக் அப்படின்னா நான் புத்தகத்தை கொடுத்தேன். யாருக்கு? ரமேஷுக்கு அப்படின்னா டு ரமேஷ். ஓகேங்களா? ஸோ அந்த டூ எங்கே வருது? நம்மளோட கீவேர்டில் பாருங்கள். இக்கு ரமேஷுக்கு அப்படின்றப்போ டு ரமேஷ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ரெண்டாவது பாருங்கள். அவள் பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ பள்ளிக்கூடம் அப்படின்றது வந்து ஒரு பெயர்ச்சொல். அதாவது வந்து அது ஸ்கூல், அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்போ அது வந்து நவுன் தான். பெயர் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பெயர்ச்சொல் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த டூன்ற ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவள் பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். இதை வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து சொல்லி தருவாங்க. நாங்கள் சொல்லித்தர மெத்தட் இது தான். ஸோ அவன் வந்து எங்கே போகிறான் அப்படின்னா அவன் பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா ஸோ அந்த இக்கு எதில் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் நம்ம நவுனாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக கூட நாங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி வைக்கக்கூடிய ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த இக்கு கிட்ட ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எதில் வருதோ அதுதான் வந்து நம்ம நவுனாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஷீ இஸ் கோயிங் அப்படின்னா அவள் போய் கொண்டிருக்கிறாள். எங்கே? டு ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடத்திற்கு அவள் போய் கொண்டிருக்கிறாள். ஓகேங்களா? ஸோ ஈஸியான மெத்தட் இது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். மூணாவது பாருங்கள். நான் சந்தைக்கு சென்றேன். ஓகேங்களா? அதாவது வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுனா டென்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டென்ஸ் வந்து எதை பார்த்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெர்பு. ஓகேங்களா? ஸோ வெர்பு தான் வந்து நம்மக்கிட்ட டென்ஸாக ஆக்ட் ஆகுது. நான் சந்தைக்கு சென்றேன் அப்படின்னா நான் சென்றேன்
ஓகேங்களா. ஐ வெண்ட் இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கோ அப்படின்றது வந்து போகிறது, அதோட பாஸ்ட் வந்து வெண்ட். ஓகேங்களா. ஐ வெண்ட் டு த மார்க்கெட். ஓகேங்களா. டு த மார்க்கெட் அப்படின்னா ஸோ சந்தைக்கு அந்த இக்கு எதில் வருதோ அதனால் நம்ம வந்து நவுனாக எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒன் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா. நியூ லேர்னிங்காக இருந்தனா கம்பல்சரி இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. கம்பல்சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இல்லை பசங்களுக்கும் கம்பல்சரி இது சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா. டூன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரிப்போஷன். இது ரெண்டு வார்த்தையாக இருந்தாலும் அது வந்து கம்பல்சரி நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. 3வது பாருங்கள், 4வது பார்த்துடலாம். அவன் என்னிடம் வந்தான். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து இது நம்ம நார்மல் தமிழ் எப்படி சொல்லுவோம், அவன் என்கிட்ட வந்தான். ஓகேங்களா. ஸோ நீ நான் தான் சொன்னாலும் அவன் என்கிட்ட வந்தான். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் நம்ம பேசுவோம், அதை எப்படி சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம எது வந்திருக்கு பாருங்கள், அந்த இன்ட் வேர்டில் வந்து நம்ம கொடுத்துருக்க இன்ட்டில் வந்து எது வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. அவன் என்னிடம் அப்போ வந்து டம் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போது அங்கேயும் வந்து நம்ம வந்து ப்ரிப்போஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த டூ ப்ரிப்போஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஹீ கேம் அப்படின்னா அவன் வந்தான். ஓகேங்களா. என்னிடம் வந்தான் அப்படின்னு இருக்குது. ஹீ கேம் அப்படின்னா என்னிடம் வந்தான். ஓகேங்களா. ஹீ கேம் அப்படின்னா அவன் வந்தான். டு மீ என்னிடம். ஓகேங்களா. ஸோ அந்த டூன்றது வந்து என்னிடம் அப்படின்னு இருக்குது. அப்போது அந்த எனக்கு முன்னாடி தான் வந்து நான் வந்து டூ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். இங்கே வந்து இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆக யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ மீன்றது வந்து அவங்க வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் ஆகுதுனால இங்கே வந்து நம்ம வந்து டூன்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். 5வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவனுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சொல்லித்தர பாருங்க. அவனுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். இதில் வந்து இக்கு வந்திருக்கு. அந்த நண்பனுக்கு அப்படின்றது தான் வந்து ப்ரிப்போஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவனுடைய நண்பனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நாட் டென்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவன் அனுப்பினான். ஓகேங்களா. ஹீ சென்ட். ஓகேங்களா. ஹீ சென்ட் அப்படின்னா அவன் அனுப்பினான். SEND போட்டால் அது வந்து ப்ரெசண்ட்டு, லாஸ்ட்டாக வந்து டி போட்டால் அது வந்து பாஸ்ட். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு லெட்டரில் தான் இது வந்து நாட் டென்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்டர் மென்ஷன் பண்ணும்போது ஈஸியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஹீ சென்ட் த லெட்டர். ஓகேங்களா. ஹீ சென்ட் எ லெட்டர் அப்படின்னா அவன் ஒரு கடிதம் அனுப்பினான். யாருக்கு? டு ஹிஸ் ஃப்ரெண்ட். இஸ் அப்படின்னா அவனுடைய. ஓகேங்களா. ஹிஸ் ஃப்ரெண்ட் அது வந்து அதுவும் வந்து ஒன் ஆஃப் த நவுன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பொசசிவ் ப்ரொனவுன். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹிஸ் அப்படின்ற ஒரு பொசசிவ் ப்ரொனவுன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எந்த விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. 6வது பாருங்கள், ஆங்கில வகுப்பு 10 மணி முதல் 12 மணி வரை இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டியூஷன் போவோம். அந்த டியூஷனில் வந்து எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க. நம்ம கேட்போம் எனக்கு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் வேணும் அப்படின்னா, ஸோ அப்போ இங்கிலீஷ் கிளாஸ் வந்து 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 2 ஹவர்ஸ் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வந்து இருக்கும். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம அந்த ஹிண்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த கீவேர்டில் பாருங்கள் வரை. ஓகேங்களா. ஸோ அந்த டைம் டியூரேஷன் நம்ம சொல்லும் பொழுது கம்பல்சரி அந்த 2 டைமுக்கு சென்டராக 2 ஆட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் வே த இங்கிலீஷ் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ ஆங்கில வகுப்பு இஸ் அப்படின்னா இருக்கிறது. ஓகேங்களா. இந்த ஆங்கில வகுப்பு இருக்கிறது. ஃப்ரம் அப்படின்னா 10 மணியிலிருந்து. அந்த ஃப்ரம்ன்றது வந்து நீங்கள் எதுக்கு முன்னாடி போகிறீங்களோ அதிலிருந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா. டு 12 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? த இங்கிலீஷ் கிளாஸ் இஸ் ஃப்ரம் 10 to 12. ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன். 7வது பாருங்கள், அந்த கடை திங்கள் முதல் வெள்ளி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், போன ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம்? 10 மணியில் இருந்து. ஓகேங்களா. ஸோ அதனால் ஃப்ரம் யூஸ் பண்ணோம். இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம்? திங்கள் முதல் வெள்ளி வரை. அப்போ இங்கே வந்து ஃப்ரம் நீட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் போட்டாலும் தப்பு இல்லை. நம்மளோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கோ அதுபடி நம்ம போட்டாவே போதும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம தமிழில் வந்து என்ன போட்டிருக்கோம்? திங்கள் முதல் வெள்ளி வரைன்னு போட்டிருக்கோம். அப்போது மண்டே டு ஃப்ரைடே அது மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா. ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடேன்னு போட்டோம்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து தமிழில் வந்து மீனிங் மாறும். ஓகேங்களா. மற்றபடி வந்து போத் ஆர் சேம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம டூன்றது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஒரு டியூரேஷன், அதாவது வந்து மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம இந்த டூ யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. த ஷாப் இஸ் ஓப்பன் மண்டே டு ஃப்ரைடே. ஓகேங்களா. ஸோ இதை வேறு மாதிரியே சொல்லலாம். த ஷாப் இஸ் ஓப்பன் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. ஓகேங்களா. ஸோ போத் ஆர் சேம். ஆனால் தமிழ் மீனிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பவுமே வந்து படிக்கும்போது தமிழ் டு இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்களன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 8வது பாருங்கள், வெற்றியை அடைவதற்கு அவள் கடினமாக உழைக்கிறாள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அடைவதற்கு. ஓகேங்களா. ஸோ அடைவதற்கு அப்படின்றது வந்து எது சொல்லுவோம்? ஒரு
சாரி, இது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா. அடைவதற்கு அப்படின்னா அச்சீவ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அடைவதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு. ஓகேங்களா. ஸோ இன்ஃபினிட்டிவ் கிளாஸ் நான் ஒன்றும் எடுக்கலை. அது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸ் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து மெயின் வெர்ப் V1 வெர்புக்கு முன்னாடி வந்து நம்ம டு யூஸ் பண்ணுவோம். அது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கிளாஸ். ஓகேங்களா. ஸோ அதை நாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கம்பல்சரி எடுக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். வெற்றி அடைவதற்கு அவள் கடினமாக உழைக்கிறாள். அவள் தான் உழைக்கிறா. அப்போது ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னா அவள் கடினமாக உழைக்கிறாள் டு சக்சீட். ஓகேங்களா. சக்சீட் அப்படின்றது வந்து வெற்றி. சக்சீடட் அப்படின்றது வந்து அது வந்து பாஸ்ட். சக்ஸஸ் அப்படின்றது வந்து நவுன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே நவுனும் நம்ம போடலாம். ஆனால் நம்ம சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தமிழில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து சென்டென்ஸ் மாற்றணும். ஓகேங்களா. 9வது பாருங்கள். என்னுடைய வீடு அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ என்னுடைய வீடு அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ஈஸியாக ப்ரிப்போஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா எல்லா ப்ரிப்போஷனுமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் வந்து டூன்ற ப்ரிப்போஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அந்த இக்கு எதில் வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். கோயிலுக்கு. ஓகேங்களா. ஸோ கோயிலுக்கு அருகில் இருக்கிறது அப்படின்னா மை ஹவுஸ் இஸ் க்ளோஸ் டு த டெம்பிள். ஓகேங்களா. ஸோ அந்த நியர்பையில் இருக்குது. அதை நம்ம வந்து க்ளோஸ் டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. மை ஹவுஸ் இஸ் அப்படின்னா என்னுடைய வீடு இருக்கிறது. க்ளோஸ் டு த டெம்பிள் அப்படின்னா ஸோ கோயிலுக்கு அருகில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட் மட்டும் கம்பல்சரி உங்களுடைய பசங்களுக்கும் சொல்லித்தாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா. ஸோ இந்த டூன்ற ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த டிப். ஓகேங்களா. ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 10வது பாருங்கள். அவன் அனிதாவை திருமணம் செய்தான். ஓகேங்களா. ஸோ அவன் வந்து யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து அனிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம இது வந்து கம்பல்சரி நார்மல் கான்வர்சேஷனில் சொல்லுவோம். நம்ம கீவேர்ட்லேயே கொடுத்துருக்கோம். வை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது வந்து அவன் அனிதா வை. ஓகேங்களா. ஸோ வை அப்படின்னு வரணும். மற்றபடி வந்து நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் யோசித்து அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நீ தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் வந்து இன்ட்டு மட்டும் தான் கொடுக்குறேன். அவன் அனிதாவை திருமணம் செய்தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள். ஹீ இஸ் மேரிட். ஓகேங்களா. ஹீ இஸ் மேரிட் அப்படின்னா அவன் திருமணம் செய்தான். டு அனிதா அப்படின்னா அவன் வந்து அனிதாவை திருமணம் செய்தான். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லா எக்ஸாம்பிளுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் தான். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீவேர்ட் மட்டும் கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இக்கு, கிட்ட, டம், வரை, வை. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இதுக்குள்ளே தான் வந்து இந்த இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் எதனா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். நான் என்னுடைய அப்பாவிடம் பணம் கேட்டேன். ஓகேங்களா. நான் என்னுடைய அப்பா கிட்ட பணம் கேட்டேன். ஓகேங்களா. நான் என்னுடைய அப்பாவிடம் பணம் கேட்டேன். இதில் வந்து எது அந்த கீவேர்டில் வந்து எது இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுதான் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து டூக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். நான் என்னுடைய அப்பாவிடம் பணம் கேட்டேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டென்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஈஸியாக எல்லாருமே கண்டுபிடிச்சி தெரியும். நான், அவன், அவள் அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டென்ஸ் தான் முக்கியம். ஓகேங்களா. நான் கேட்டேன் அப்படின்னா ஸோ கேட்குறது வந்து நம்ம கேட்குறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து கேட்குறதுனால அங்கே வந்து ஆஸ்க் போடலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஆஸ்க்ன்ற ஒரு வெர்பு போடலாம். அது வந்து ப்ரெசென்ட்டாக பாஸ்ட்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டென்ஸில் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நியூ இயர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதுலேருந்து ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ப்ரிப்போஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரிப்போஷன். We will meet in next video. Thank you so much.